அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, ஆஷுராவை குறித்து ஒரு 3 செய்திகள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்புகளில் மிக சிறந்தது எது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய இந்த ஆஷுராவினுடைய நோன்பு. இரண்டாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸியாமு யௌமு ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபீர ஸனத்தல் லதி கபலா. ஆஷுராவினுடைய நோன்பு என்பது கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்விடத்தில் நான் எண்ணுகிறேன் என்று சொல்வார்கள். மூன்றாவது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வஸஅ அலா அயாலிஹி ஃபி நஃபகதி யௌம் ஆஷுரா. எந்த ஒரு மனிதர் இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்வாரோ, வஸ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி, அந்த ஒரு வருடத்தினுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவருக்கு விசாலமாக்கி வைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆஷுராவினுடைய நோன்பு நோற்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், தன்னுடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்து நம்முடைய ரிஸ்கை விசாலமாக்கப்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்